ஹலோ நண்பர்களே, கல்யாணம் நின்று போச்சு. ஏன் கல்யாணம் நின்று போச்சு? என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் சோஃபா அடிக்க போகும்போது சில வீடுகளில் பெரியவங்களும் இருப்பாங்க, இளைஞர்களும் இருப்பாங்க. நான் உட்காரும்போதும் எந்திக்கும் போதும் ஏசப்பா ஏசப்பான்னு எந்திக்கும் போது அவங்கள அறியாமையே தங்கக்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, தங்கள்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும்போது குடும்ப விஷயங்களும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ அந்த அம்மா எங்கிட்ட பேசும்போது, எங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடித்து கடைசியில் கல்யாணம் நின்று போச்சுங்க அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னா, அதாவதுங்க, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை கிடையாது. என்னுடைய அப்பா பேக்ரவுண்டும் சரி, எங்களுடைய ஹஸ்பண்டோடைய பேக்ரவுண்டும் சரி, என்னுடைய குணாதிசயங்களும் சரி, எங்கள் ஹஸ்பண்டுடைய குணாதிசயங்களும் சரி. அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், ஆனால் என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவருங்க. எதை செய்தாலும் என்கிட்ட கேட்காம செய்ய மாட்டார். நானும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் என் வேலை இடத்துல என்ன நடந்துச்சோ அது அத்தனையும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டில் எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். எங்களுக்குள்ளே ரொம்ப அன்பாக இருப்போம். அன்பாக இருந்த நாங்கள் 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்து எடுத்தோங்க. எங்களுடைய தியாகங்களை பற்றி நாங்கள் சொல்ல போனால் டாபிக் மாறிடும். இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல குணாதிசயம், நல்லவங்கன்னு பேருங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணு பார்க்க ஒரு பெரிய குடும்பம் வந்துச்சுங்க. பெரிய குடும்பம். பொதுவாக இந்த நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்தாங்கன்னா யாராவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க. எல்லாருக்கும் லக்கியில் பணம் வரும். சில பேர்களுக்கு பரம்பரையாகவே சேஃபாக இருந்ததுனால சொத்துக்கள் இருக்கும். சொத்துக்கள் இருக்கும். அதனால தானங்க ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணி ஜாதிக்குள்ளே பொண்ணு எடுத்து ஜாதிக்குள்ளே பணக்காரங்களாக இருக்காங்க. அப்படி எங்கள் தூரத்து ரிலேஷன்ஸ் மூலம் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அவங்க பரம்பரையாக சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கனால கொடீஸ்வரங்க. அவங்களுக்கு வச்சுருக்க பண வசதியை எட்டு பிடிக்கணுன்னா நாங்களும் எப்படி 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் சொந்தத்துக்களை கல்யாணம் பண்ணி சொந்தத்துக்களை எடுத்து சொந்த ஜாதிகளை எடுத்தால் மட்டுமே, கெட்ட பழக்கம் இல்லாமல் பணம் சேஃபாக இருக்குங்கிற குணாதிசயத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே, நாங்கள் அந்த எல்லையை பிடிக்க முடியுங்க. ஆமாங்க, அவங்க எங்கள் பொண்ணை கேட்டு விரும்பி வரும்போது என் பொண்ணுக்கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருந்துச்சு. பிள்ளை பார்க்குறதுக்கும் ஃபேராக இருப்பாள், படிப்புலேயும் நல்ல பேர், படித்து முடித்து இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி நல்ல ஒரு சேலரி உட்காந்துருந்தான். அப்போ அப்படி சொந்தத்தில் சொல்லும்போது அவங்க வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க. வரும்போதே காரு அந்த வசதியோடு வந்து வந்தாங்க. பொண்ணை பற்றி விசாரித்தாங்க, எங்களை பற்றி விசாரித்தாங்க. உடனே நிச்சயம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போவுமே அவங்க ஒரு பெரிய கோல்டு செயினை எங்கள் பொண்ணு கழுத்தில் போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷமும் பொறாமையும் உருவாச்சு. நம்ம ஏரியாவில் பிறந்த பொண்ணு அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்டில் மருமகளாக போகிறான். நேற்று வரைக்கும் என் பொண்ணு இருந்த சூழ்நிலை வேறு. இன்னும் 2 மாதங்கள் கல்யாணம் கடந்து என் பொண்ணுடைய வாழ்க்கை தரலாம் நினச்சி பார்த்தா எங்களால் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் நாங்களும் வேலைக்காரங்க, ஒருத்தவங்க பாத்திரம் கழுவ, ஒருத்தவங்க துணி துவைக்க, ஒருத்தவங்க சமையல் பண்ண, அவங்கள பார்த்தாலே அம்மா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பண வசதிகள். ஒரு வேலைக்காரங்க அதிக சேலரியை கொடுக்கறதுனால சின்ன தப்போ லீவோ போட்டால் உடனே நிப்பாட்டிட்டு வேறு ஆளாக வச்சுருவாங்க. ஏன்னா சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க, அவ்வளோ வசதி. அப்போ அந்த வசதிக்கெல்லாம் சொந்தக்காரியாக என் பொண்ணு போகிறாங்கும்போது
சேற்றில் முளைச்ச செந்தாமரையா என் பொண்ணு படிப்புலேயும் விளங்கலாம், சேற்றில் முளைச்ச செந்தாமரையா படிப்புலேயும் விளங்கலாம், அறிவிலையும் விளங்கலாம். இப்போ வாழ போகிற வீடும் பெரிய வீடுன்னு உடனே எங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் இருந்துச்சுங்க. அப்போ கூட நாங்கள் சொன்னோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணி பிள்ளைங்கள சாதாரண ஸ்கூல்லேயே படிக்க வச்சு ஓரளவு அந்த பொண்ணுக்காக நாளைக்கு கல்யாணத்துக்கு வேணும்னு ஒரு சின்ன லேண்டு வச்சுருந்தோம். அவங்கக்கிட்ட சொன்னோம், உங்கள் வசதிக்கு எங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எதுனாலும் எங்களுக்கு ஒரு சில லேண்டுஸ் தான் இருக்குது, அதை விற்று என் பொண்ணுக்கு நகையாக போடணும்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்காது, எங்களுக்கு பொண்ணை கொடுத்தா போதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சுங்க. அப்புறம் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சிட்டு எங்களுக்குள்ள வண்ணக்கனவுகள், என் பொண்ணுக்குள்ள வண்ணக்கனவுகள், பக்கத்து வீட்டில் பொறாமன்னு சொல்லலாம், சந்தோஷமும் சொல்லலாம். அப்படி வண்ணக்கனவுகளாக இருந்தோம். ஒவ்வொரு வேலையை ஆரம்பிச்சிடுச்சிங்க. போகிற இடங்களில் போகும்போதே எங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்து நாங்கள் கல்யாணத்தை இந்த பெரிய மண்டபத்தில் வைக்க போகிறோம். நாங்கள் அந்த மண்டபங்களுக்கு நாங்கள் போகிற வாய்ப்பு கூட கம்மி, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதுவும் ஒரு கனவாக இருந்துச்சு. அப்புறம் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருந்தாங்கங்க. பாருங்க, இந்த பணக்காரங்க ஆயிட்டாலே அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறி போங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேர்லையும் பார்த்துருக்கேன். அவங்க தானாக கஷ்டப்பட்டு வந்தவங்க இல்லை, 3 தலைமுறையாக வந்தவங்க திடீர்னுட்டு இந்த பொண்ணை செலெக்ஷன் பண்ண என்ன காரணம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கு. அவங்க ஏற்கனவே மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணு அவங்க ரிலேஷன்ஸில் ஈக்குவலோஸ்ட்டை சண்டையை போட்டு அடித்தடி போட்ட சம்பவங்களாம் பார்த்ததுனால நம்மளுக்கு அடக்கமாக இருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தாங்களே தவிர பொண்ணுக்கிட்ட என்ன பொண்ணான குணாதிசயங்கள் இருக்குங்கிறத அவங்க தேடலை. பொண்ணுக்கிட்ட என்ன பொண்ணான அதிசயங்கள் இருக்கிறத தேடலை. பைபிள் பிரகாரம் என்ன டேலண்ட் இருக்குங்கிற இதை தேடலை. நம்மளுக்கு அடங்கி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்கங்க. வந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் ஒரே மதம், ஒரே இனம், ஒரு மதத்தில் 2 பிரிவு, ஒரே இனம், ஒரே இனத்துக்குள்ளே ஒரு மதத்துக்குள்ளே 2 பிரிவு. முதலாவது அவங்க வந்துட்டு, நாங்கள் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் பத்திரிக்கை வைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பத்திரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கும்போதே ஒரு பந்தாவாக பேசினாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்குது, நீங்கள் கொடுக்குற பத்திரிக்கை எங்களுக்கு பத்தாது, கூட கொஞ்சம் பத்திரிக்கை தாங்கணும். இதை பாருங்கள், இவ்வளோ பத்திரிக்கை தான் தர முடியும், அதுக்கு மேலாம் இவ்வளோ செலவுக்கு நீங்கள் ஈடு கட்டிக்கிட்டுதான்னு ஒரு அதிகாரமாக கேட்டாங்க. அப்போவே எங்கள் மனசு கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பொண்ணை கொடுக்குறம வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசின பேச்சுக்கள் கொஞ்சம் எங்கள் மனசை ஹார்ட் பண்ணுச்சு. அப்புறம் அதுவே எங்களை ஒரு நாய் போல் கடித்தாங்க, பணக்கார நாய் போல். அதுலேயே எங்கள் மனசு கொஞ்சம் சொந்துருச்சு. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இதை பாருமா, உங்கள் அப்பா தொழில் பண்ணுறாரு, உங்கள் மம்மி இத்தனை பத்திரிக்கை கேட்டாங்க, நான் இப்படிலாம் பேசிட்டேன், நீ கல்யாணம் ஆகிட்டேன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடணும். கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க உனக்கு வணக்கம் சொன்னால் உடனே வணக்கம் திரும்பி பார்த்துடக்கூடாது, அப்புறமா தான் பார்க்கணும், வந்தவங்கள உடனே வரவேற்றக்கூடாது, வந்தவங்க பிரச்சனையை பார்த்துடக்கூடாது, பேப்பரை படிச்சுட்டு இருக்குன்ட்டு சில காரியங்களை ஃபோனில் சொல்லிக்கிட்டு, இதை பாருமா, நீ இந்த மார்க்கத்தில் இந்த இடத்துக்கு இந்த வழிபாடில் போகிறா, அந்த வழிபாடெல்லாம் தப்பு, நம்ம வழிபாடுக்கு தக்கன மாறணும், இந்த வழிபாடை மாறணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பெரிய பெரிய கண்டிஷன்ஸை ஒரு மாதிரி போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடுச்சு. இதை பாருங்கங்க, எங்கள் அப்பா எனக்கு யாருன்னு தெரியும், என் ஜனங்க யாருன்னு தெரியும், எப்படி வளர்ந்தேன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட இதை நான் உங்ககிட்ட வந்தோம்னா என்னமோ புழல் ஜெயிலில் நான் உட்காந்துட்டு சோறு தின்ன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் எப்படி வளர்ந்தனோ அதில் எனக்கு சந்தோஷம் இருக்குது, எங்கள் அப்பா யாரோ அதில் எனக்கு சந்தோஷம் இருக்குது, எங்கள் அம்மா யாரோ எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது. எங்களை விட நீங்கள் பணத்தில் 3 தலைமுறையை சம்பாதிச்சது பழைய சோரத்துங்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நான் படித்தவா. பணக்காரங்களாக இருந்துட்டாலே சில குணாதிசயங்கள் உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாறிடும். எந்த ஒரு மனுஷன் தானாக உழைச்சி தானாக சாப்பிட்டு உலக அறிவாட வரானோ அவன் புது மனுஷனாக இருப்பான். புது மனுஷன். நான் சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி எங்களால் பெரிய கார் வாங்க முடியாது, சில ஆண்டுகளுக்குள்ளே என்னுடைய வருமானத்தில் இதே காரை வாங்கி
எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை என்னை கட்டிக்கிற ஹஸ்பண்டோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணால் இப்போ நான் சந்தோஷமாக வாழ முடியும். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே துக்கத்தை வாழ முடியும். எங்கள் குடும்ப துக்கம் பெருசா உங்களுடைய பணம் பெருசான்னு முடிவு பண்ணிக்காங்க. என் ரேஞ்சுக்கு நான் பார்த்துக்கிறேன். இந்த பார், இந்த மாதிரி எய்த்து பேசலாம் இருந்தால் நாங்கள் கல்யாணத்தையே நிப்பாட்டிக்கோ. கல்யாணங்கிறது கடவுள் கொடுக்கறது. இடையில் வருமானமும் வருமானமும் போகலாம், பிஸ்னஸ் வரலாம், பிஸ்னஸும் லாஸ் ஆகலாம். நீ வந்தது எனக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸாக இருக்கட்டும். என் தாய் தகப்பனை கெடுத்து நான் உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ண தேவையில்லை. ஸ்டாப் த மேரேஜ். கல்யாணம் நின்று போச்சு.